அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 137 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் முக்கியமாக 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, இந்த ராஜா இருக்கார்ல, அவருக்கு பாய்சன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், தங்சான் வந்து சிட்டிக்கு வந்திருப்பான். இங்கே வந்த உடனே நம்ம பாய்சன் மாஸ்டரை மீட் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த எம்பரர் ஃபேமிலி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எம்பரருக்கு மொத்தமாக 4 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் 2 பசங்க இப்போ உயிரோடு இல்லை. அதாவது இந்த 4 பேரில் பெரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுவே சிங்ஹ. அதில் சின்ன பையன் யார் அப்படின்னா ஷுவேபெங். இந்த 4 பேரில் யாரா ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிடையாது, 2வது பிரின்ஸ் தான் திறமையானவன். ஆனால் அவன் 12 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பிரின்ஸ் இருக்கான்ல, அவனுமே வந்து இறந்து போயிருக்கான். இப்போ தங்சான் என்ன சொல்றான்னா, இதுக்கும் ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, அதுக்கான எவிடன்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்கவே இல்லையா. ஆனால் அவன் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த எம்பரர் வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்தியிருக்காரு. அதாவது யாரை வந்து அடுத்த பிரின்ஸை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். அதில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் பிரின்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்ஸ் இறந்து போயிருக்கான். இப்போ தங்சான் என்ன கேட்குறான்னா, இந்த ஷுவே சிங்ஹா இருக்கான்ல ஃபர்ஸ்ட் பிரின்ஸு, அவனுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த மனுஷன் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது 4 பிரின்ஸுமே வந்து பேலஸில் தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த எம்பரருடைய கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெளியாட்கள் யாரும் உள்ளுக்குள்ளே வரல. சரி, அப்போ அவங்க எப்படி தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் அவங்க வந்து பாய்சன் ட்ரக்ஸால் சாகலை அப்படிங்கிறது முடிவாயிருக்கு. அப்போ எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அவங்களோட மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அது வந்து பாய்சன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, எவிடன்ஸ் இல்லைனா பரவாயில்ல, இதனால் யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 4 பிரின்ஸ் இருந்தாங்க, அதில் இருந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்டஸ்ட் பர்சனுக்கு தானே அதில் பெனிஃபிட் அதிகம். சப்போஸ் வெளியாட்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா எல்டஸ்ட் சன்னையே உயிரோட விடணும், இந்த ஒரு கேள்வி பாய்சன் மாஸ்டருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பாய்சன் மாஸ்டரை கூப்பிட்டு எம்பரரை செக் பண்ண சொல்லியிருக்கான். இவரும் செக் பண்ணி பார்த்ததில் அந்த எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்காரு. அந்த மிக்சட் பாய்சன் எப்படா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பைஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேலஸ்லேயே அந்த ஸ்பைஸை யூஸ் பண்ணுற ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் தான். தங்சான் பார்க்குறான், ஆஹா இவன் சாதாரண ஆள் இல்லை போல தெரியுதே, இவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ இவன் கேட்குறான், அதெல்லாம் சரி, நீ எதுக்கு 4th பிரின்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, நீ பாதுகாக்கிற அளவுக்கு அவனை அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறான். இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 4th பிரின்ஸ் வந்து வேணுன்னே அரகண்டாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். காரணம் என்னென்னா, அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனையும் போட்டு தள்ளுவாங்கல்ல. ஸோ சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் தங்சானுக்கு புரியுது அவன் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்கிறான், ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, நீ தேவையில்லாமல் ராயல் ஃபேமிலியில் இன்க்ளூட் ஆகாத அப்படின்னு சொல்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த ராயல் ஃபேமிலி பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு நம்மளுடைய எம்பையர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அப்போ தான் மார்ஷல் சோலால் கிட்ட சண்டை போட முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, பாரு நீ இப்போ தான் சிட்டிக்குள்ளே வந்திருக்க, மற்ற 2 இன்சிடென்ட் பற்றி உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாரு. என்னங்க இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அதாவது அந்த சீபாவ் ஆம்பர் ட்ரைபு அதுக்கப்புறமா ப்ளூ லைட்னிங் ரெண்டுத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க இல்லையா மார்ஷல் சோலால், அந்த சம்பவத்தை தான் சொல்கிறாரு. அட்லீஸ்ட் சீபாவ் ஆம்பரில் 2/3 தான் இறந்து போனாங்க, மீதி இருக்கவங்க எல்லாருமே இப்போ எம்பையருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ப்ளூ லைட்னிங் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மொத்தமாக அழிச்சு விட்டாங்க. ஒரு சில பேர் தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்காங்க. இதை சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ என்ன சொல்கிறான், இந்த ராயல் ஃபேமிலி பிரச்சனையை நான் உங்ககிட்ட விட்டுறேன், நான் திரும்ப போய் என்னோடய மாஸ்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வரான். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் எப்பவும் போல் வெறி கொண்ட வேங்க மாதிரி எல்லாருக்கும் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காரு. அர்லாங்க்கு பயங்கரமான வருத்தம், ஏன்னா இந்த மனுஷன் ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு தங்சான் வந்து சேர்றான்ப்பா. வந்து சேர்ந்தோடனே இவங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்னடா கையில் பன்னி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஒரு குவாய்ட்டான இடத்துக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல தெரியுது. அர்லாங்க்கு சரியான கோவம். என்னடா சொல்கிற நீ, இதுதான் ஷாவுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவனா சொல்கிறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறான். ஆனாலுமே அர்லாங்க்கு பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோலால் மேலே பயங்கரமான ஒரு கோவங்க, அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கிளம்புறாங்க. தங்சான் போய் தடுக்கிறான், வேணாம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும், நீ மட்டும் ஒரு ஆம்பளையாக இருந்தால் என் கூட வா, நான் செத்தாலும் பரவாயில்ல, மார்ஷல் சோலால் ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து தடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ சாகிறது மட்டும் இல்லாமல் தங்சானையும் சேர்த்து சாகடிக்கலான்னு பார்க்குறியா, போதும் நிப்பாட்டு. இப்போதைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ வந்து ஸ்ட்ராங் ஆகணும், சீக்கிரமாக கிராண்ட் சோலான் மாஸ்டராக மாறணும், ஷாவை எப்படியாவது ரிவைவ் பண்ணணும், அதுதான் உன்னுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி, புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. இதை பேசிக்கிட்டே மனுஷன் பார்த்தீங்கன்னா போத்தனும் மயக்கம் போட்டு வந்துட்டார்.
இந்த மனுஷன் மயக்கம் போட்டு விழுந்ததும் ஓரளவுக்கு நல்லது தான். இத்தனை நாள் தூங்காமல் கொள்ளாமல் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, இப்படியாவது ரெஸ்ட் எடுக்கட்டும். சரின்னு சொல்லிட்டு இவரை பெட்டில் தூக்கின்னு போய் போட்டு இவன் என்ன பண்ணுறான், ஃப்ராண்டரை பார்க்கறதுக்காக போகிறான். அவர்கிட்டயுமே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான்பா. அவருக்கும் சரியான கோவம். அவர் என்ன கேட்குறாரு, நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல ரோராங் அதுக்கப்புறம் ஃபேட்டி 2 பேருமே ப்ராக்டிஸில் தான் இருக்காங்க. நீ அவங்க கூட சேர்ந்துக்கோ, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேளு. நமக்கு இப்போ எம்பையர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த ரிசோர்ஸ் வேணாலும் சரி ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். போகிற வழியில் நம்ம ஃபேட்டி ரோராங் 2 பேரையும் பார்த்து பேசுகிறான். அவங்ககிட்டயுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தங்சான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில் போய் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எம்பையரோடைய ஆட்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அர்லாங் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்சானுக்கு இதெல்லாம் பார்த்தாலும் நல்லா தெரியுது, நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு மார்ஷல் சோலால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. சரி வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு யோசிக்கும் போது இவன் கிட்ட ஹிடன் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால அவங்கள வின் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஃபேட்டி இருக்கான்ல, அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் இவன் பேசுறான், நீயுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டடா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கிளான் ஒன்று செட்டப் பண்ணலான்னு யோசிக்கிறேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். என்னடா சொல்கிற, காமெடிக்கு இப்படி பண்ணலையே, உண்மையாகவே கிளான் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கேட்கும்பொழுது தங்சான் என்ன சொல்கிறான்னா, இந்த மார்ஷல் சோலால் வந்து அந்த 7 கிளான்ஸை மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ண போகிறாங்க, நம்ம போய் அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அடா பிரச்சனையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது நம்ம இப்போ என்ன கிளான் செட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன், நான் வேணா ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறான். தங்சான் தான் ஆல்ரெடி பேரெல்லாம் டிசைட் பண்ணிட்டானே, அவன் வந்து கிளானுக்கு தாங்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கான். ஏன்னா போன ஜென்மத்தில் அவன் இருந்த கிளானுடைய பேர் தாங்மன் கிளான். ஃபேட்டி என்ன கேட்குறானா, என்னடா பேர் ஒரு மார்க்கமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேர்லேயே கிளான் வர ஆரம்பிச்சிருக்க, நாளைக்கு உனக்கும் ஹவுத்தியன் ட்ரைபுக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்குறான். என்னதான் தங்சானை மறுபடியும் ட்ரைபில் சேர்த்துக்கிட்டா கூட இப்போதைக்கு ட்ரைப் ஆக்டிவாக இல்லை. இவனா சொல்கிறான், ஃபியூச்சரில் கண்டிப்பாக நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வராது, அதுக்கு பதிலாக நமக்குள்ள கோஆப்ரேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ ஃபேட்டி என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி நம்ம கிளானில் இப்போ 2 பேர் இருக்கோம், நீ இருக்க நான் இருக்க, நீ வந்து சீஃபு, நான் வந்து டெபுட்டி சீஃப் அப்படிங்கிறான். தங்சான் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் முதல்ல போய் டீச்சரை பார்த்து ஒரு டீட்டெயிலான பிளான் அப்படிங்கிறத போடுறேன் அப்படிங்கிறான். இப்போது போகிற வழியில் ரோராங் இருக்காப்பா, அவளை மீட் பண்ண உடனே இவன் கேட்குறான், என்ன ஆச்சு உன் கிளானில் எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அவனா சொல்கிறா, எங்கே ஓகே, எல்லாமே பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு, அந்த சண்டை நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க, இங்கேருந்து அதுக்கப்புறம் ராஜாவோட ஹெல்ப்போட அவங்க வந்து எம்பையருக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ தங்சான் வந்து ரோராங் கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், அவர் ஸ்கூலுக்கு வர சொல்கிறியா அப்படிங்கிறான். ஓகே நான் வந்து சாயந்தரமாக வர சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ தங்சான் என்ன பண்ணுறான்னா, எதுக்காக வர சொல்கிறான் அப்படிங்கிறத ரகசியமாக அவளோட காதில் சொல்கிறான்ப்பா. இதை பார்த்த உடனே நம்ம ஃபேட்டி என்ன சொல்கிறான்னா, என்னடா இந்த மாதிரி பேசுகிறீங்க, பார்க்குறவங்க யாரோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நீங்கள் 2 பேர் கப்புள்ஸ்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிறான். அவள் பார்க்குறா, இந்த பேர் ஷாவு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுகிற அவளை வச்சுக்காத, அவ்வளோதான்டா உனக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடி போயிட்டா. இப்போ இங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆஸ்கர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு தான் தங்சான் யாருன்னு தெரியாதுல்ல. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தங்சானை பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கான். தங்சானுக்குமே நல்லா தெரியுது நம்மளை யாரோ பின்தொடர்றாங்க, ஒருவேளை மார்ஷல் சோலாலேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ தங்சான் வந்து ஆஸ்கர் கேட்குறான், நீ யார் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆஸ்கர் திரும்ப என்ன கேட்குறான், நீ யாருன்னு சொல்லு, தங்சானுடைய பெல்ட்டை நீ எதுக்கு வச்சிருக்க, ரோராங்கிட்ட நீ எதுக்காக பேசிட்டு வந்த அப்படிங்கிறான். தங்சான் அப்படியே பார்க்குறான், ரோராங்கிட்ட நான் பேசுகிறேன் பேசாமல் போகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு கோவம் வந்து சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.